வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ செகண்ட் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் இருக்க லெசன் 7 தான் பார்க்க போகிறோம். ஐ நோ டைம். ஸோ கீழே பாருங்கள், உங்களுக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சிங் us together. Hello, hello, good morning to all. It's time to wake up smart and tall. Are you ready for school today? We will learn lot as we play. I hear someone crunch and munch. I think it's time for my afternoon lunch. My friend and we share our food. The idlis he bring taste very good. After school I go outside. I climb and sit on slide. I play all evening, and when the sun sets, it's the time to go inside. At the night I eat dinner and brush my teeth. I get ready to go to sleep. As I lay in bed and take rest my head, I looked at the stars shining so bright as they wish me good night. ஸோ இந்த போயம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே ரைமிங் வேர்ட்ஸோடு முடிச்சிருக்காங்க. லைக் ஆல், டால், டுடே, ப்ளே, மஞ்ச், லஞ்ச், ஃபுட், குட், அவுட் சைட், ஸ்லைட், டீத், ஸ்லீப் அண்ட் பிரைட் நைட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ரைமிங் வச்சோடு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்னிங் வந்து இவன் எந்திரிச்ச உடனே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பானா, டாலாக இருப்பானா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போவாங்க, போய் விளையாடுவாங்க, படிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து அவன் கிளாஸில் வந்து யாரோ க்ரன்ச் மஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ அப்போ தான் தெரிய வேணுமோ அவனுக்கு லஞ்ச் பீரியட் வந்துருச்சு. அப்புறம் இவன் எடுத்துகிட்டு போன ஃபுட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவானா. அவன் ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வர இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே வெளியே போய் விளையாடுவாங்களாம், ஸ்லைட்ஸில், பார்க்கிலலாம். ஈவினிங் ஆனோடனே டைம் டு கோ ஹோம் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நைட்டு டின்னர் சாப்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து தூங்கிடுவாங்கன்னா, நைட் தூங்கும் போது அந்த பிரைட்டாக இருக்குமா அந்த ஸ்கையில் இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம். அப்புறம் எல்லாத்துக்கும் குட் நைட் சொல்கிறான். ஸோ இதுதான் இந்த போயமில் இருக்குது. ஸோ வாங்க 1.7.1 பார்க்கலாம். மேட்ச் த ஆக்டிவிட்டீஸ் வித் த டைம் இன்டர்வல் இன் விச் இட் அக்கர்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து லஞ்ச் சாப்பிட்ற கிட்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காக் வந்து கத்துது இல்லையா, காலையில் கூவும் இல்லையா கோழி. ஸோ அதை வந்து எந்திரிக்கிற பாயோடைய. ஸோ அந்த மாதிரி கோழி வந்து நம்ம கூச்சினாலே நமக்கு என்ன அர்த்தம், நம்ம வந்து எந்திரிச்சணும் பிளட்டில் இருந்துன்னு சொல்லி அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு பாய் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காள், அவன் வந்து நைட். ஸோ இந்த நைட்டோட மேட்ச் பண்ணுங்கள். நைட்டு தான் நம்ம வந்து தூங்கணும். ஸோ ஈவினிங் இருக்குல்ல, ஈவினிங் வந்து ப்ளே டைம். ஸோ ப்ளே பண்ணுற பாக்ஸுக்கு வந்து இல்லை மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக் த கரெக்ட் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் த டைம் இன்டர்வல் when it occurs சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்னிங் வந்து நம்ம ப்ரஷ் தான் பண்ணணும். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் வந்து நம்ம படிக்கணும். ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் கொடுத்துருக்காங்க. ஈவினிங் வந்து நம்ம ப்ளே பண்ணுற டைம். ஸோ டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நைட் வந்து நம்ம ஸ்லீப்பிங் டைம். ஸோ ஸ்லீப்பிங் டைம் வந்து டிக் பண்ணிக்கோங்க. கலர் த அனிமல் விச் ரன் ஃபாஸ்ட் வித் ரெட் அண்ட் ஸ்லோ வித் எல்லோ. ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 அனிமல்ஸில் எது வந்து ஃபாஸ்ட்டாக போகுமோ அதை வந்து ரெட் கலரில் வந்து கலர் பண்ணணும், எது ஸ்லோவாக போகுமோ அதை வந்து எல்லோ கலரில் இல்லைனா ஆரஞ்சு கலரில் வந்து கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேபிட் தான் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அதை வந்து ரெட் கலர்லேயும், டாட்டாய்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுன்றதுனால அதை வந்து எல்லோ ஆர் ஆரஞ்சு கலரில் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக் தட் மூவ்ஸ் ஃபாஸ்ட். ஸோ இதில் வந்து 2ல் கேமல், டைகர், இது 2ல் எது வேகமாக போகும்னு கேட்குறாங்க. ஸோ டைகர் தான் வேகமாக போகும். ஸோ ஸ்னெயில் அண்ட் ஸ்னேக். ஸோ ஸ்னேக் தான் வந்து வேகமாக போகும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டிக் தட் மூவ் ஸ்லோ. ரொம்ப ஸ்லோவாக போகிறது வந்து ஷிப்பா இல்லை போட்டான்னு கேட்டால் போட்டு தான். ஸோ போட்டை டிக் பண்ணிக்கோங்க. சைக்கிள் தான் வந்து ட்ரக்கோட ரொம்ப பொறுமையாக போகும். ஸோ சைக்கிளை வந்து டிக் பண்ணிக்கோங்க. கலர் த ஃப்ளவர்ஸ் தட் டேக்ஸ் மோர் டைம் டு ட்ரா வித் எல்லோ அண்ட் லெஸ் டைம் டு ட்ரா வித் பர்பிள். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறத வந்து ட்ரா பண்ண டைம் எடுக்கிறத வந்து எல்லோ கலரில் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். கொஞ்சம் நேரத்தில் வரையக்கூடியதை வந்து நம்ம பர்பிள் கலரில் நான் ப்ளூ கலரில் வந்து பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் வரையக்கூடியது வந்து இந்த ஃப்ளவர் தான். இதை வந்து பர்பிள் ஆர் ப்ளூ கலரில் வந்து நீங்கள் கலர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நேரம் ஆகிறது வந்து இந்த ஃப்ளவர். ஸோ எல்லோ கலரில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கலர் த கண்டெய்னர் தட் டேக்ஸ் மோர் டைம் டு ஃபில் வித் ரெட் அண்ட் தட் டேக்ஸ் லெஸ் டைம் டு ஃபில் வித் க்ரீன். ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஃபில் ஆகிறதுக்கு அப்படின்றத வந்து ரெட் கலர்லையும், சீக்கிரமாக ஃபில் ஆகிடும் அப்படின்றத வந்து க்ரீன் கலர்லையும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குட்டி ட்ரம்மை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய டேங்கோட சீக்கிரமாக இந்த குட்டி டேங்க் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இது வந்து க்ரீன் அண்ட் இது வந்து ரெட். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ரெட், இது வந்து சீக்கிரம் வந்து நிறைஞ்சிரும். ஸோ க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கலர் த ஆப்ஜெக்ட் தட் டேக்ஸ் மோர் டைம் டு கவுண்ட் வித்
இஸ் பிங்க் அண்ட் தட் டேக்ஸ் லெஸ் டைம் வந்து ப்ளூ. ஸோ ரொம்ப நேரம் எண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கிறத வந்து பிங்க் கலர்லேயும் கொஞ்சம் நேரத்துலேயே கவுண்ட் பண்ணிடலான்றதை வந்து ப்ளூ கலர்லேயும் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் கவுண்ட் பண்ண, ஸோ அதனால் பிங்க் போட்டிருக்கும். ஸோ இது சீக்கிரமாக கவுண்ட் பண்ணிடலான்றதுனால ப்ளூ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோகோனட் 3 கோகோனட்ஸை வந்து சீக்கிரம் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம், ஸோ ப்ளூ கலர். ஆனால் இந்த நிறைய பஞ்ச் ஆஃப் கோகோனட்ஸை வந்து கவுண்ட் பண்ண லேட் ஆகும் அப்படின்றதுனால பிங்க். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.